ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புதிதாக பிறக்க இருக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள். வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இவர்களுடைய பயணங்களை வைத்தே பலன்கள் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வருடக்கோள்களுடைய பயணங்களை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவானும் சனீஸ்வர பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடக்கோள்களான குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான் இந்த கிரகங்கள் அனைத்துமே இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2026 மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் கடக ராசியிலிருந்து 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசார குருவாக சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி 14ஆம் தேதி வரை அவர் சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பார். சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற கேது பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ராகு பகவானும் 2026 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி உங்கள் ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அஷ்டம ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் இந்த வருடம் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் ராசியிலும் அவர் பயணம் செய்ய இருக்கிறார். களத்திர ஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியுமான சனி பகவான் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை களத்திர ஸ்தானத்திலும் மார்ச் 6க்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு பகவான் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் கேது பகவான் விரயஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கப் போகிறதே என்று கவலைப்பட தேவையில்லை. அஷ்டம சனியாக இருந்தாலும் மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து குருவினுடைய பார்வை சனியின் மேல் விழுவதால் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரை அஷ்டம சனியால் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களால் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இரட்டிப்பான வருவாயை காண முடியும். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியரெல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலருக்கு தாய் வழி உறவுகளால் மேன்மை அடைவீர்கள். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும்.
சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஏதேனும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. அஷ்டமசனி நடக்கும்போது எப்படி வழக்கு நமக்கு சாதகமாக வரும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். சனி பகவானுக்கு இடம் கொடுத்த குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மீது விழுவதால் அஷ்டமசனியால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் அனைத்தும் விலகி ஒரு சுப பலன்களே உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது. அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அஷ்டமசனி என்று வெளிநாடு செல்வதற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது. சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கடன் பிரச்சனையால் அவதிப்படுவதெல்லாம் கடலில் வீழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே வாங்கிய கடனில் ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான ஒரு சூழல் சிலருக்கு ஏற்படலாம். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. நீங்கள் இந்த ஆண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வருவதும் உங்கள் உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுடைய வாழ்வில் உயர்வை அடையலாம். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.